இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஹண்டர் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கல்லு தூக்கி எறிகிறாரு. அந்த கல்லு பக்கத்துல இருந்த மரத்துலையும் கிளைகளையும் பட்டு சத்தத்தை எழுப்புது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருந்த ஒரு மான் திரும்பி பார்த்துச்சு. அது பெருசா ரியாக்ட் பண்ணல, பேனிக்கும் ஆகல. சைலண்டா அது சாப்பிட்டு இருந்த புல்லை மென்னுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அங்க இருந்த ஒரு காட்டு பண்ணி இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே ட்ரிகர் ஆகி கோவத்துல இங்க அங்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை நோட்டீஸ் பண்ண அந்த ஹண்டர் அந்த காட்டுப்பனி மேல ஒரு ஏரோவை விடுறாரு. அந்த ஏரோ அந்த காட்டுப்பனியை குத்தி அந்த பண்ணி அங்கே இறந்தும் போயிடுது. இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த பண்ணியை கொண்டது அந்த கல்லோ இல்ல அந்த ஹண்டரோ கிடையாது, அந்த பண்ணியோட ஓவர் ரியாக்ஷன் தான். சைக்காலஜில இதை ஃபெஸ்டிஞ்சர்ஸ் லான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் 10-90 ரூல்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல 10% தான் ஆக்சுவலா நடந்த விஷயமா இருக்கும். ஆனால் 90% ஆஃப் த திங்ஸ் நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதுல தான் இருக்கு. நம்ம லைஃப்ல எப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காக சின்னதாக ஏதாச்சும் வார்த்தையை விடுவாங்க. நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டோம்னா அங்கேயே வேலை முடிஞ்சுது. ஆனால் பதிலுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்மளும் டென்ஷன் ஆகி அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு அந்த நாளைக்கு எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நம்மளை யாராச்சும் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கண்டுக்காமல் போயிருங்க.